நம்ம இலக்கியாவும், கௌதமும் போட்ட இந்த ஒரு பிளான்ல அஞ்சலி தப்பிக்கிறது மட்டும் இல்லாம, நம்ம கௌதமையும், இலக்கியாவையும் ஜானகி கிட்ட வசமா சிக்க வச்சுர்றாங்க. அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஜானகி கிட்ட இந்த மாரி தான் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் தெரியாம பார்த்துக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தா, நம்ம ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைய அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டோட இருந்திருப்பாங்க. இது எல்லாமே ஒரு செட்டப் தான் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிருப்பாங்க. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஜானகி பயங்கர கோவப்படுறது மட்டும் இல்லாம, இலக்கியா அஞ்சலி சொல்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, "நீ அஞ்சலியோட வயித்துல இருக்க குழந்தைய கலைக்கிறது தான் இவ்ளோ பிளான் பண்ணிட்டு இருக்கியா?" அப்படி இப்படின்ற மாரி பயங்கர கோவத்தோட கேட்க ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி அதாவது நம்ம இலக்கியாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா, "ஜானகி அத்தையா இப்படி பேசுறது?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இலக்கியா இருந்துட்டு, "இங்க பாருங்க அத்த, நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றத கேளுங்க. அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே நடிக்கிறா. அவளோட வயித்துல குழந்தையும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திக் வந்து அ ய ஹைதராபாத்தோ, இல்ல வேற எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா போல. இந்த ஊர விட்டு கார்த்திக் எங்கேயுமே போல அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயி போச்சு. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்காக தான் இந்த ஒரு செட்டப்ப பண்ணேன். ஆனா அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க இங்க இருக்கிறத கண்டுபிடிச்சு, அவ வந்து பார்த்தீங்கன்னா அவளோட ட்ராமாவ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா. அப்படின்னு மாரி வந்து சொன்னாலுமே கூட, நம்ம ஜானகி அத புரிஞ்சுக்கிற மாரியே இல்ல. ஏன்னா, இப்போ நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டதா சொல்லி, அவங்க பாடிய ஐடென்டிஃபை பண்றதுக்கெல்லாம் கூட்டிருந்தாங்க. அதே மாதிரி அஞ்சலியோட வயித்துல அவங்க குடும்ப வாரிசு வளருது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வாரிச வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி இருந்துட்டு சின்னதா ஒரு ட்ராமா போட்டா. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜானகி மயங்கி விழுந்துட்டாங்க. இத பத்தி அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி இருந்துட்டு இப்படி வந்து கேட்கறது நம்ம இலக்கியாவுக்கு பயங்கரமா அதிர்ச்சி தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியாவும், கௌதமும் வந்துட்டு ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அத்தைக்கிட்ட வந்து எப்படியாச்சும் கொஞ்சம் இலக்கியாவையும், கௌதமியும் மாட்டி விடணுமே! அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெனச்ச மாரி நடக்கும். என்னையே வந்து பார்த்தீங்கன்னா, நீ புடிக்கலான்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருக்கியா? அப்படின்ற மாரி வந்து நெனச்சுட்டு, நம்ம கௌதமியும், இலக்கியாவையும் வந்து வெளிய கூப்ட்டு, இது எல்லாத்துக்குமே காரணம் இவங்க தான் அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் மாமாவுக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த இலக்கியா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கார்த்திக்க கடத்தி வச்சிருக்கேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சொல்லிட்டு இருக்கிறது. அப்படி இப்படின்ற மாரி கொஞ்ச நேரம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம ஜானகி இருந்துட்டு, இதுக்கு மேல என் கூட பேசாத இலக்கியா. நீ வந்து பார்த்தீங்கன்னா நல்லவன்னு சொல்லிட்டு வந்து நான் நெனச்சுட்டு இருந்தேன். இப்படி அஞ்சலியோட வயித்துல இருக்க கருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ இது பண்ணிட்டு இருக்கியே. அவ கர்ப்பமா இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அவ கரு கலையணும்னு ஏன் இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அத்த உங்களுக்கு நான் என்ன சொன்னாலுமே புரியாது. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாம வார்த்தைய வந்து விட்டுட்டுருக்கீங்க. நான் சொல்றது எல்லாமே ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். அதாவது அஞ்சலியும், எஸ்எஸ்கேவும் சேர்ந்து தான் நம்ம கார்த்திக்க வந்து கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்றது உண்ம. நீங்க நம்புறீங்களோ, நம்பலையோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற விஷயம். அத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவ்ளோ பெரிய ட்ராமாவும் நடந்துச்சு. ஆனா அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இதுல உஷாராயிட்டா அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. ஆனாலும் நம்ம ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அத புரிஞ்சுக்கிறதே கிடையாது. "வா அஞ்சலி போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட நம்ம இலக்கியாவ திட்டிட்டு, இங்கருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுறாங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா சொல்றாங்க. நான் என்ன அஞ்சலியோட வயித்துல இருக்க கருவ அழிக்கிறதுக்கா நான் இவ்ளோ பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அவ வந்து பார்த்தீங்கன்னா, கர்ப்பமா இருந்தா நான் தான் முதல்ல சந்தோஷப்படுவேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஜானகி வந்து இப்படி பேசுனத நெனச்சு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கௌதமும் வந்துட்டு, அதாவது இவ்ளோ நேரமா நடந்தது கூட எனக்கு பிரச்சனை இல்ல இலக்கியா. இங்க அஞ்சலி இருந்துட்டு, இப்போ நம்ம 2 பேரும் இருக்கிறத கண்டுபிடிச்சு இங்க கூப்பிட்டா பாத்தியா? அதிலயே எனக்கு கன்ஃபார்ம் ஆயி போச்சு. அஞ்சலி தான் எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் இப்போ முழுசா நம்ப ஆரம்பிச்சுறாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.